எல்லாருக்கும் வணக்கங்க. மேச ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு வரக்கூடிய 2025 வருடத்தில் சனி பகவானுடைய பயிற்சி காலம், அதைத் தொடர்ந்து குரு பகவானுடைய பயிற்சி காலம், அதைத் தொடர்ந்து ராகு கேது பயிற்சி காலகட்டம், இந்த 4 கிரகங்களுடைய பயிற்சி காலகட்டத்தில் மேச ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே எல்லா வருடத்துலேயும் குரு பகவான் பயிற்சி அடைவார். குரு பகவான் வருடத்துக்கு ஒரு முறை பயிற்சி அடையக்கூடிய ஒரு கிரகம். ஆனால் 2025 வருடத்தில் மார்ச் மாதம் 29 சனி பகவானும், மே மாதம் 16 குரு பகவானும், மே மாதம் 18 ராகு கேதுவும், அப்போ 4 கிரகங்களும் 2025 வருடத்தில் பெயர்ச்சி அடைகிறாங்க. அப்போது ஒரு அற்புதமான விஷயமும் கூட. ஏன்னா 2025 வருடத்தில் 9 கிரகங்களும் பயிற்சி அடையக்கூடிய தருணம் தானுங்க. சனி பகவான், ராகு கேது, குரு பகவான் இவங்களை தவிர மற்ற கிரகங்கள் எல்லாமே மாதத்துக்கு ஒரு முறை, 20 நாளுக்கு ஒரு முறை, 40 நாளுக்கு ஒரு முறை பயிற்சி அடையக்கூடிய கிரகங்கள். அந்த கிரகங்கள் எல்லாம் பயிற்சி அடைகிறது ஆச்சரியம் ஒன்றும் கிடையாதுங்க. ஆனால் சனி பகவான் பயிற்சி அடையக்கூடிய காலகட்டத்தில் ராகு கேது பயிற்சி அடைகிறது ஆச்சரியம். ராகு கேதுவும் சனி பகவானும் பயிற்சி அடையக்கூடிய வருடத்தில் குரு பகவானும் சேர்ந்து பயிற்சி அடைகிறது மிகப்பெரிய அதிசயம் தானுங்க. அப்பேற்பட்ட அதிசயமாக இருக்கக்கூடிய 2025 வருடம் மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு சாதகமாக இருக்க போகுதா அல்லது பாதகமாக இருக்க போகுதா? இன்றைக்கும் பல பேருடைய வாழ்வாதாரத்துக்கும் வாழ்க்கைக்கும் இந்த மேச ராசியில் பிறந்தவங்க காரணமாக இருப்பாங்க. எத்தனையோ குடும்பத்தில் தகப்பனுடைய இடத்துல மேச ராசியில் பிறந்தவங்க இருப்பாங்க. எப்படி சார் அதாக்கா எனக்கு அர்த்தம் புரியல அப்படின்னா, குடும்ப பொறுப்பை சுமக்கக்கூடிய ஒரு அமைப்பு மற்றவங்களை விட இந்த மேச ராசியில் பிறந்த ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, நிச்சயமாக வந்து சேரும். ஒரு சில குடும்பத்திலெல்லாம் தந்தை தவறி இருப்பாங்க. தந்தையுடைய இடத்துல அந்த மேசராசியில் பிறந்தவங்க தான் இருந்து தன்னுடைய தம்பி, தங்கை, தன்னுடைய குடும்பத்தை மெயின்டைன் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் ஏற்படுத்தியிருக்கும். இது நிறைய மேசராசி நண்பர்களுக்கு பொருந்திருக்கு. அதுபோக தந்தையே இருந்தாலும் தன்னுடைய அண்ணன் தம்பிகளுக்கு, தன்னுடைய அக்கா தங்கைகளுக்கு மேசராசியில் பிறந்தவங்க வழிகாட்டியாக இருந்தது நிறைய குடும்பத்தில் நடந்திருக்கு. அப்பேற்பட்ட மேசராசி நண்பர்களுக்கு 2025 வருடம் நிறைய மாற்றங்கள் தரப்போகுதுங்க. அதை பற்றி முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். மார்ச் மாதம் 29 சனி பகவான் மேசராசிக்கு 11வது பாவகத்தில் இருந்தவர். புரட்டாதி நட்சத்திரம் 3வது பாதம் சொல்லக்கூடிய குபேரர் அவதரித்த நட்சத்திரத்தில் இருந்தவர். புரட்டாதி நட்சத்திரம் 4வது பாதத்துக்கு மீன ராசிக்கு வராரு மார்ச் மாதம் 29. எல்லாரும் சொல்லுவீங்க, சார் மேச ராசிக்கு 7.5 சனி வருது, சங்கடங்கள் தான் கொடுக்குமே தவிர சந்தோஷம் கொடுக்காது. பொதுவாக சனி பகவான் நாம் செய்யக்கூடிய பாவ புண்ணியத்தின் அடிப்படையில் தான் பலன்கள் கொடுப்பார். அதனால தான் சனி பகவானை விதிகாரகர் நம்ம சொல்கிறோம். வேறு எந்த கிரகத்தையும் அப்படி நம்ம சொல்கிறது இல்லைங்க. விதிகாரகன் அப்படின்னா சனி பகவான், கர்மகாரகன் அப்படின்னா சனி பகவான். இப்போ சனி பகவான் நம்ம ராசிக்கு 12வது பாவகத்துக்கு போனாலும் யாருடைய சாரத்தில் இருக்க போகிறார்? ஏன்னா ஒரு கிரகம் ஒரு பாவகத்தில் இருக்குன்றதை விட யாருடைய சாரத்தில் இருக்கிறாரோ அதுதான் பலன். சாரம் பார்த்து சாஸ்திரம் சொல்லுவானுங்க. மாட்டுக்கு பல்லு எப்படி முக்கியமோ மனுஷனுக்கு சொல்லும் முக்கியம்னு சொல்லுவாங்க. சாஸ்திரத்துக்கு சாரம் முக்கியங்க, நட்சத்திரம் முக்கியம். அப்போ சனி பகவான் குரு பகவானுடைய காலில், குரு பகவானுடைய கால் அப்படின்னா குரு பகவானுடைய நட்சத்திரத்தில், குரு பகவானுடைய வீட்டில் இருக்கிறார். அந்த நேரத்தில் மேசராசிக்கு 2வது பாவகத்தில் தானே குரு பகவான் இருக்கார். லாபஸ்தானாதிபதி 12வது பாவகத்துக்கு போய் மறைஞ்சாலும் லாபஸ்தானாதிபதி 12வது பாவகத்தை தனகாரகனுடைய நட்சத்திரத்தில், தனகாரகனுடைய வீட்டில் இருந்து தனகாரனை பார்க்குறார். அப்போது இதுக்கு முன்னுக்கு சங்கடப்பட்டு இருக்கிறமே,
சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிறோமே, உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லையே, வாழ்க்கைக்கேற்ற வளர்ச்சி இல்லையே, யாரோ பிழைக்கிறதுக்கு நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேனே, என் வாழ்க்கையே இவ்வளோதானா, என் வாழ்வாதாரமே இவ்வளோதானான்னு சங்கடப்பட்டு இருக்கிற மேசராசி நண்பர்களுக்கு மார்ச் மாதம் 29 மே மாதம் 16 வரைக்கும் நல்லா இருக்கும். சார் நெசமாவா சார்? நிச்சயமாக நல்லது நடக்கும். மார்ச் மாதம் 29 ஏப்ரல் மாதம் 28 வரை சனி பகவான் குரு பகவானுடைய நட்சத்திரம் சொல்லக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரத்தில் அவர் பயணிக்கக்கூடிய நாட்கள் 29 நாள். ஒரு வருடம் 2025 வருடம், ஒரு வருடம் கிட்டத்தட்ட 365 நாளில் சனி பகவான் குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் டிராவல் பண்ணக்கூடிய நாட்கள் 29 நாள். அந்த 29 நாளில் பல பேருடைய வாழ்வாதாரத்தில் மாற்றங்கள் வரும். இது என்ன அடிப்படைனா, தனகாரகனுடைய வீட்டில் தனகாரகனுடைய நட்சத்திரத்தில் தொழில் ஸ்தானாதிபதி சனி பகவான், லாபஸ்தானாதிபதி சனி பகவான் இருந்து தனகாரகன் இருக்கும் இடத்தை பார்க்குறார். அதுபோக தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய தனகாரகனான குரு 9வது பார்வையாக தான் இருக்கிற இடத்துலேருந்து 9வது பார்வையாக மேசராசிக்கு 10வது பாவகன் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தை பார்க்குறார். இதனால் 32 வயசுக்கு மேற்கொண்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு பிரகாசமாக இருக்கும். எப்போவுமே சனி பகவான் 3 விதம் இருக்குதுங்க. முதல் சுற்று விரயம் பண்ணக்கூடியது, 2வது சுற்று நமக்கு தகுதியும் தராதாரத்தையும் கொடுக்கக்கூடியது பொங்கும் சனி, விரயச்சனி, பொங்கும் சனி, பின்னுக்கு வர்றது கடைசியாக வர்றது கர்மச்சனி. சரி, அப்போது 32 வயசுக்கு மேற்கொண்டு உள்ளவர்களுக்கு பார்த்திங்கன்னா 2வது சுற்று 7.5, 2வது சுற்று 7.5 தொடக்கம். அப்போது சுய தொழில் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கும். ஒரு நிறுவனத்தில் வேலை செய்துக்கிட்டு இருக்கிறீங்க, டெம்பரவரியாக தற்காலிகமாக நிரந்தரம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். பர்மனண்ட் வெளியூர் போகிறதுக்கான சந்தர்ப்பம் ஏற்படுத்தும், வெளிநாடு போகிறதுக்கான சந்தர்ப்பம் ஏற்படுத்தும், வெளிநாட்டு வாய்ப்புகள் ஏற்படுத்தும். உங்களுக்கு ஒரு வருடத்தில் வெறும் 29 நாள் உங்களுக்கு டைம் கொடுக்குறேனுங்க. மார்ச் மாதம் 29 ஆகஸ்ட் மாதம் ஏப்ரல் மாதம் 28 அப்போவே உங்களுக்கு மாற்றம் வந்துடும். அதுபோக 2வது மாற்றம் உங்களுக்கு எப்போ வரும்னா, மார்ச் 29 ஏப்ரல் 28க்குள்ளார மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு நிறைய பேருக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும். அதன் பிறகு வரக்கூடிய ஃபஸ்ட்டு 2வது சுற்று உள்ளவர்களுக்கு மட்டும்தான் சாதகமான பலன் கொடுக்கும். முதல் சுற்றில் உள்ளவங்களுக்கு சாதகமான பலன் கொடுக்க போகிறதில்லை. ஆகஸ்ட் மாதம் 27 12வது பாவகத்தில் இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் வக்ரத்தில் வரும் பொழுது, முதல் சுற்றாக இருந்தாலும் சரி, 2வது சுற்றாக இருந்தாலும் சரி, பொதுவாகவே மேசராசியில் பிறந்த எல்லாருக்குமே சாதகமான பலன் வரும் 4 மாதத்துக்கு. ஆகஸ்ட் மாதம் 27 ஆகஸ்ட் மாதம் கடைசி, செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், அந்த 4 மாதம் இந்த மேசராசியில் பிறந்தவங்களுக்கு சனி பகவான் சாதகமான பலன்களை தான் தரப்போகிறாரு. சரி, சனி பகவானுடைய பார்வை, ஏன்னா சனி பயிற்சியில் மேசராசிக்கு டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். அடுத்தது குரு பகவான் எப்போ மாறுறாரு? மே 16 மாறுறாரு. தனஸ்தானாதிபதி நம்ம ராசிக்கு 2வது பாவகத்தில் தனஸ்தானத்திலேயே இருந்தாலும் அவர் பகை பெற்று இருந்தார். எப்படி இருந்திருக்கும்? இதுக்கு முன்னாடி சம்பாதனை இல்லாமல் இருந்தோம், 10 காசு மிச்சம் பண்ண முடியல. இப்போ சம்பாதனை இருக்குது, ஆனாலும் 10 காசு மிச்சம் பண்ண முடியல. என்ன சார் குழப்புறீங்க? மாடு பால் கறக்கிறதுக்கும் பூனை பால் குடிக்கிறதுக்கும் சரியாக தான் இருந்திருக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும். முன்ன பணம் இல்லைங்க, அதனால் செலவில்லை. இப்போ பணம் இருக்குது, செலவு அதிகமாக வந்துக்கிட்டு இருக்குதுங்க. இதுதான் உங்களுடைய மனநிலை. அப்போது மே 16 2வது பாவகத்தில் இருக்கக்கூடிய தனகாரகன் 3வது பாவகன் சொல்லக்கூடிய தைரியஸ்தானத்துக்கு போகிறார். அப்போது குரு பகவான்
12வது பாவகத்துக்கு மட்டும் அதிபதி இல்லை, 9வது பாவகத்துக்கு அதிபதியும் குரு பகவான் தான் இல்லையா? அப்போ 3வது பாவகத்துக்கு போயிட்டு உங்களுடைய ராசிக்கு 7வது பாவகன் சொல்லக்கூடிய திருமணஸ்தானத்தை பார்க்குறார். குரு பார்வைப்பட்ட கோடி புண்ணியம் சொல்லுவோம் இல்லையா? குரு நம்மளை பார்த்தாவா? இல்லை, நம்ம எதிர்பார்ப்பு என்னவோ அந்த எதிர்பார்ப்பு அந்த இடத்த பார்த்தால். இப்போ குரு பகவான் ராசிக்கு 2ல் இருந்தார், குடும்பஸ்தானத்தில் இருந்தார், தனஸ்தானத்தில் இருந்தார். அப்படி இருந்தும் நிறைய நண்பர்களுக்கு திருமணத்தில் தாமதம் கொடுத்துருக்கும், தடைகள் கொடுத்துருந்துருக்கும். ஏன்னா குருவுடைய பார்வை எங்கிட்டு படணும்னா நம்ம எதிர்பார்ப்பு என்னவோ அந்த இடத்த பார்த்தா தான் அது சரியாக வரும். அப்போது 3வது பாவகத்துக்கு போகக்கூடிய குரு மிதுனத்தில் இருந்து 5வது பார்வையாக மேச ராசிக்கு 7வது பாவகம் சொல்லக்கூடிய சுக்கிரனுடைய வீடு துலாமை பார்க்குறார். அப்போது அது திருமணஸ்தானம். திருமணத்தில் இருக்கக்கூடிய தடைகள் முழுமையாக நீங்கும். அதுபோக உங்களுடைய ராசிக்கு 9வது பாவகம் சொல்லக்கூடிய தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்குறாரு குரு. மேசராசியில் பிறந்தவங்களுக்கு எத்தனையோ பேருக்கு பூர்வீக சொத்தில் சங்கடங்கள் இருக்கும், பூர்வீகத்தில் விட்டுட்டு வெளியே வர முடியாத ஒரு சூழல் இருந்துக்கிட்டு இருந்திருக்கும், இல்லை பூர்வீக சொத்தில் பலவிதமான இடைஞ்சல் இருந்துக்கிட்டு இருக்கும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு குரு பகவான் 3வது பாவகத்துக்கு போயிட்டு 9வது பாவகத்தை பார்க்கக்கூடிய தருணத்தால் அந்த சங்கடங்கள் எல்லாம் நீங்கும். அப்பாவுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடாக இருந்தாலும் சரியாகும். அப்பா வாங்கின சொத்து தாத்தா வாங்கின சொத்தில் சங்கடங்கள் இருந்தாலும் அது சரியாகும். மண்மனையை உருவாக்கிக்கிறதுக்கு உண்டான ஒரு பொன்னான நேரம் மே 16க்கு மேலே. அத்தோடு இல்லாமல் குரு பகவான் 11வது பாவகத்துக்கு போயிட்டு உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் 3வது பாவகத்துக்கு போயிட்டு உங்கள் ராசிக்கு 11வது பாவகம் லாபஸ்தானத்தை பார்க்குறார். இதுவும் சிறப்பான ஒரு தருணமாக இருக்கும். இந்த ராகு கேது மே மாதம் 18ஆம் தேதி மாறுறாங்க. ஏற்கனவே ராகு 12வது பாவகத்தில் இருந்தார், கேது 6வது பாவகத்தில் இருந்தார். இதனால் மேசராசியில் பிறந்தவங்களுக்கு ஒரு சில நண்பர்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள, ஏன்னா ஐன சுகஸ்தானத்தில் ராகு, ஐன சுகஸ்தானத்தில் ராகு இருந்தால் என்ன பண்ணும்? கண்டிப்பாக குடும்ப வாழ்க்கையில் சங்கடங்கள் ஏற்படுத்தும். சில பேருக்கு பிரிவினைகள் கொடுத்துருந்துருக்கும் கணவன் மனைவிக்கு. அப்படி பிரியலைன்னா ஐன சுகஸ்தானத்தில் ராகு இருந்ததுனால புத்திர வளர்ச்சி பாதிக்கப்பட்டு இருக்கும். எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு வகையில் மனஸ்தாபம் ஏற்படுத்தும். நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, ஆக்கும்போது இருக்கிற நிம்மதி சாப்பிடும்போது இல்லைங்க, சாப்பிடும்போது இருக்கிற நிம்மதி தூங்கும்போது இல்லைங்க. இந்த மாதிரி பலவிதமான சங்கடங்கள் கணவன் மனைவிக்கு மட்டும் இல்லைங்க, கணவன் மனைவியாக ஆகக்கூடிய காதலர்களுக்கும் இருந்திருக்கும். அப்போது அந்த கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற சங்கடங்களும் காதலர்களுக்கு இடையிலே இருக்கக்கூடிய சங்கடங்களும் விலகக்கூடிய தருணமாக, நீங்கக்கூடிய தருணமாக வர்ற மே மாதம் 18ஆம் தேதி இந்த ராகுவும் கேதுவும் விலகும் பொழுது நிச்சயம் நல்ல அனுகூலம் கொடுக்கும், மாற்று கருத்து இல்லை. ராகு எங்கிட்டு இருக்கிறாரு? மேசராசிக்கு 11வது பாவகத்துக்கு வரார். யாருடைய வீடுன்னு கேட்டிங்கன்னா 11வது பாவகம் சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் குரு பகவானுடைய சாரம் வாங்குறாரு ராகு. புரட்டாதி நட்சத்திரம் 3வது பாதத்தில் தானே இருப்பார் கும்பத்தில் ராகு பயிற்சி. ஆனால் பொதுவாக எல்லா கிரகங்களும் முன்னுக்கு வந்தால் ராகுவும் கேதுவுக்கு மட்டும் பின்னுக்கு வருவாங்க. மீனத்தில் இருக்கக்கூடிய ராகு பயிற்சி ஆனால் மேசத்துக்கு தானே வரணும், இப்படி தானே சொல்லுவாங்க. ஆனால் ராகு கேதுக்கு பின்னாடி கும்பத்துக்கு வருவார். கும்பத்தில் கடைசி நட்சத்திரம், அப்போ ராகுக்கு முதல் நட்சத்திரம். அது என்ன நட்சத்திரம் வருங்க? புரட்டாதி நட்சத்திரம். அப்போது ராகு பூரட்டாதி நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய ஐன சுகஸ்தானாதிபதி குருவுடைய நட்சத்திரத்தில் இருப்பார், குருவுடைய பார்வையிலையும் இருப்பார். குரு தான் நம்ம 3வது பாவகத்துக்கு போய் 11வது உங்கள் ராசிக்கு 11வது பாவகத்தை பார்க்குறாரே, குரு 9வது பார்வை. அப்போது நிறைய பேருக்கு திருமணத்தில் இருக்கிற தடைகள் நீங்கும். திருமணமாகி பிரிஞ்சு போனவங்க ஒன்று சேருவாங்க. நிரந்தரமாக பிரிஞ்சு போனவங்களுக்கு மறுமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லை சாமி, மேஷராசிக்கு 6வது பாவகத்தில் கேது இருந்தார்.
நல்லது செய்தும் கெட்ட பேர் வாங்கிட்டு வந்தவங்கெல்லாம் மேசராசியில் ஏகப்பட்ட பேர். தாயேன்னு போய் நாயன்ற பேர் வாங்கிட்டு வந்தவங்க ஏகப்பட்ட பேர். வாங்காத பணத்துக்கு வட்டி கட்டிட்டேன், செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சிட்டேன், போகாத இடத்துக்கு போனேன்னு பேர் வந்துருச்சு, கண்டதை தண்டம் பண்ணிட்டேன், கைப்பொருளை விரயம் பண்ணிட்டேன், பண்டைய நாட்டு விட்டு பரதேசம் போயிட்டேனுங்க அப்படின்னு சங்கடப்பட்டு இருக்கிற மேசராசி நண்பர்கள் ஒரு சிலர் இருக்குதானே செய்கிறீங்க. அப்பேற்பட்டவங்களுக்கு 6வது பாவகத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் 5வது பாவகத்துக்கு சூரிய பகவானுடைய ஆதிக்கத்துக்கு வந்து உங்களுடைய ராசிக்கு 5வது பாவகத்தில் கேது பகவான் வரக்கூடிய தருணம் உடல் உபாதைகள் சரியாகும். உங்களுக்கு இருக்கக்கூடிய கெட்ட பெயர் அவப்பெயர்கள் நீங்கும். நிம்மதி சந்தோஷம் ஏற்படும். இன்றைக்கி எப்படி தெரியுமா இருக்கிறீங்க? ஒரு அத்திப்பழம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். வெளியே பார்த்தா நல்லா இருக்கும் பழம், ஆனால் புட்டு பார்த்தா தான் அத்திப்பழம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா, சாப்பிடலாமா தூக்கி போடலாமான்னு தெரியும். அந்த மாதிரி மேற்பார்வைக்கு மேசராசி நண்பர்களுக்கு சாதகமாக இருந்தாலும் உள்பார்வைக்கு பாதகமாக தான் இருக்கிறீங்க. அப்போ மே 18ஆம் தேதி ராகுவும் கேதுவும் பயிற்சி ஆகக்கூடிய காலகட்டத்தில் கேது பகவான் 5வது பாவகத்துக்கு வரும் பொழுது கேது பகவான் ஞானகாரகர். அப்போது எண்ணம் புத்தி சிந்தனை தெளிவாக இருக்கும், செய்யக்கூடிய செயல் நல்ல விதமாக இருக்கும், பல பேருக்கு உடல் உபாதைகள் சரியாகும், அதே மாதிரி பகை நீங்கும். எப்படி பார்த்தாலும் 2025ஆவது வருடத்தில் இந்த 4 கிரகங்கள் பயிற்சி ஆகக்கூடிய காலகட்டம் மேசராசி நண்பர்களுக்கு நிம்மதியை தரப்போகுது, நிறைவை தரப்போகுது. அதில் மாற்று கருத்து இல்லை. பொதுவாகவே காசு பணம் இருக்கோ இல்லையோ மனசனுக்கு நிம்மதி வேணும்னு சொல்லுவாங்க. ஆனால் 2025ஆவது வருடத்தில் பொருளாதாரத்தில் இருக்கிற பிரச்சனைகளும் சரி பண்ணிக்குவீங்க, உங்களுக்கான ஒரு பாதையிலேயே நீங்கள் போயிடுவீங்க, நிம்மதியாகவும் இருந்துடுவீங்க, நிறைவான வாழ்க்கையும் வாழ்ந்துடுவீங்க. இது நடக்குமா? 100% நடக்கும். இது நடக்கலைன்னா அடுத்த வருஷம் 2025ஆவது வருஷத்தில் நான் சொன்ன விஷயம் நடக்கலைன்னா அதுக்கு மேற்கொண்டு என்னுடைய வீடியோவே நீங்கள் பார்க்காதீங்க. அந்தளவுக்கு நான் உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேனுங்க, இது நடக்கும், நடந்தே தீரும். இந்த பதிவு மேசராசியில் பிறந்தவங்களுக்கு உண்மையிலேயே பயனுள்ள ஒரு பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த பதிவு பற்றி உண்டான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.